என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்ச ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்க அசிங்கமா எழுதி தரேன். உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய் எவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்தது? போடி. தளபதி ஃபேனா இருந்தாலும் தலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் அம்மாவை கூட்டு பாமிச்சா இதோ வந்துட்டேமான்னு ஒரு இது விட்டாங்க. நான் அங்கேயே செத்துட்டேன். நீ இது பார்த்து தானே தியேட்டர்ல தலைவர் படம் அண்ணாத்த பார்த்து தானே? ஐயோ ஹலோ ஆஃப்டர் டிவி ஹலோ ஜீனியஸஸ், வெல்கம் டு ஷோஸ் ஆஃப் ஸ்டூபிட்ஸ். ஸோ எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். யா, என்ன பார்க்க போகிறோம்? நான் அப்படி குஷியாக இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் தெரியணும்னா இன்னைக்கு வந்துட்டு அன்பான ஃபேன்ஸை பார்க்க போகிறோம். ஒரு அன்பான ஃபேன் இங்கே இருக்காங்க. ஸோ காலையிலேருந்தே பரபரப்பாக போயிட்டுருக்கு. நான் காலையில் எடுக்க வேண்டியது, ஆனால் வெயிட் பண்ணி தான் பண்ண வேண்டியது. ஒரு சுச்சுவேஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்காக இதை பார்க்காம உட்காந்துருந்தது. ஆமாம், நான்லாம் எப்பயுமே எந்த இது வந்தாலும், எந்த டீச்சர் வந்தாலும் இதெல்லாம் டக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். எனக்கு பார்த்தே பழகிருச்சு. இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப அப்படியே எனக்கு நானே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. தெரியாமல் வந்துட்டா கூட ஐயோ அப்படின்னு அப்படியே ஃபோன் எடுத்து மறைஞ்சது. மிகப்பெரிய அடிகளுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. ஸோ அது வலி, வேற டிபார்ட்மெண்ட் நம்ம அதை பற்றி பேசலாம். இல்லை பேசணும். அம்மா வேர்ஸ்ட் லிஸ்ட்லலாம் வந்துருச்சு படம். அப்புறம் நானும் பேசுவேன். இல்லை நம்ம நேராக வீடியோ. Don't talk. Show it in action. Sorry for the interruption. This is only my introduction. During the class examination, you will see the action come direction added with the perfection. Yes. Show time. Okay, ready? Let's play. எனக்கே பக்கம் கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிடுது. இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? வெயிட்டிங். ஸோ வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு. நான் அழுவுறியா? ஐயே இல்லை, சி நீ போனதுக்கு அழுதாங்க அழுவ. அதே ஞாபகம். சரி ஓகே, ஞாபகப்படுத்தல சொல். உங்களுக்கும் வர வேண்டியது இருக்கு, இன்னொரு படம் மீதி இருக்கு. சரி அது ஓகே. அதுதான் அங்கே வார்த்தையே வராது போல, வெக்கப்பட்டு தான் உட்காந்துருப்பாங்க.
இல்லை பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அண்ட் சூர்யா சார் அவரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்த்தாலே நான் குஷியாயிடுவேன். ஸோ மற்றபடி அந்த பூஜா இதோட பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டினா எனக்கு அந்த கலர்ஸ் ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருந்துச்சு. அந்த கட்ஸ் போயிட்டு வர இடத்துல எல்லாமே வந்து நிறைய ரெட்ஸ், எல்லோஸ் அண்ட் க்ரீன்ஸ் ரொம்ப இதர் இன் ஹிஸ் க்ளோத்ஸ் அவரோட பேக்ரவுண்டில் அந்த மாதிரி அது ரொம்ப பிரைட்டாக இருந்தது வந்து தட்ஸ் வெரி இன்ட்ரிகிங். இட்ஸ் நைஸ். இட்ஸ் லெட்ஸ் சி ஹவ் இட்ஸ் கோனா கோ. கார்த்திக் சுப்ராஜ்ங்கிறதுனால ஐம் ஹோப்பிங் இட் பி ரியலி நைஸ் மூவி. வேறு எதுவும் இல்லை. மியூசிக் நல்லா இருந்துச்சு. இல்லை சனா எஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா? 2D அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பண்றாங்க. எஸ். ஸோ வேற எனக்கு நான் கேட்டால் நான் அவரை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டே இருப்பேன். அவரோடது மறுபடியும் கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஓகே கங்குவா எடுத்து வச்சுட்டா, மீதி இதுலேயுமே வந்து இந்த லுக்கில் பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப நாள் அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சட்டலாக நைஸ் லுக், பட் ஆல்சோ rugged and like it's very nice. I really liked it. And his eyes, that okay, I've got to stop talking. வேற நீங்க சொல்லுங்க. நான் சொல்லணும். ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சொன்னால் அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து இது ஒரு டோட்டலாக என்னது அந்த ஒரு நான் இந்த படத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல. இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனே போதும். ஏன்னா சூர்யா இருக்கார், கார்த்திக் சுப்ராஜ் இருக்காங்க, எல்லாம் போதும். ஆனால் ஒரு ஓப்பனிங் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு படம் ஷூட் ஸ்டார்டிங் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்தது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்வாகாக லைட்டாக ஒரு இது இருந்தது. இது நான் ஆக்சுவலி எல்லா ஹீரோஸ் மாதிரியும் எதுவும் ஏதோ கட்ஸு போய் அப்படி இப்படின்னு வந்து டவுன் அப்படியே ஏதோ ஒரு என்ட்ரியோடு வருவார் அப்படின்னு இங்கே பார்த்தா கார்த்திக் சுப்ராஜ் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு இது ஒரு மாதிரி மங்களகரம். எனக்கு ஆரம்பமே என்ன மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க கோயில் வாசல்லன்ற மாதிரி ஏதோ இருந்தது. ஃபைனலி அடுத்த சர்ப்ரைஸ் வந்து பாஷை. எனக்கு தெரிஞ்சு அது வந்து திருநெல்வேலி எனக்கு கொஞ்சம் டவுன் சவுத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஆமாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. எனக்கு கொஞ்சம் திருநெல்வேலி தூத்துக்குடி கொஞ்சம் அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி இருக்க வாய்ப்பு இருக்கு. பூஜா இது நல்லா இருந்தாங்க. எனக்கு என்னமோ இதில் கொஞ்சம் நோ மேக்கப் லுக்ல ரொம்ப சட்டிலாக இருந்தது. சட்டில் கிடையாது, வெரி நைஸ். அவங்கள வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னது இந்த யூஸ்வலாக ஹீரோயின்ஸ் வருவாங்க ஆடுவாங்க இல்லை சும்மா அதை இப்படி இருப்பாங்க போயிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு சில படங்கள்ல தான் அந்த ஏதோ ப்ராமிசிங்காக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் திஸ் லுக்ஸ் லைக் யா ஷி ஹேஸ் a really important role to play. இல்லை எனக்கு அவங்கள பார்த்ததுமே பீஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. அதுலேயும் லைக் சும்மா வருவாங்க போகும் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இது என்னமோ ஒரு மாதிரி மேக்கப்பு எல்லாமே செம்ம கம்மியாக சட்டிலாக ஒரு மாதிரி. அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு டைலாக்ஸே இல்லை, அவங்களுக்கு டைலாக்ஸே இல்லை. ஆனால் அவர் பேசுனதில் இந்த கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு க்ளூ ஒரு ஹிண்ட் இருக்குதுல்ல. அது அதிலே தெரிஞ்சாதான் அவருக்காக அவங்களுக்காக தான் இனிமேல் எல்லாமே நான் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று உங்கள் பாஷையில் சொன்னால் தமம்னு சொன்னார். எனக்கு அது ஆமாம் அது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு எந்த பாஷைன்னு. பட் இட் லுக்ஸ் லைக் ப்ராபப்லி ஷி இஸ் a Maharashtrian அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அங்கே ஒரு இது பார்த்தேன் காட்டுன்னு போட்டுருந்தது. நான் சைடில் பார்த்தேன் என்ன பேர் இந்த இருட்டில் கரெக்டாக அது வச்சுருக்காங்க காட்டுன்னு மட்டும் தெரிஞ்சது. ஸோ நான் அது நோட்டீஸ் பண்ணல. பட் லுக் வைஸ் ஐ ஃபீல் லைக் ஷி லுக்ஸ் லைக் a Maharashtrian. Probably the temple and all. கோயில் வந்து நம்ம ஊர் கோயில் மாதிரி தெரில, அது பார்த்தாலே தெரியுது. பட் ஆனால் எந்த லொக்கேஷன் ஏதாவது தெரியுமா பார்த்தா சைடில் லைட்டாக ஒரு 3 எழுத்து இருக்குது. அதில் நான் சரியாக தெரில. பட் காட்டுன்னு இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் எனக்கு என்னமோ அவங்களோட இதே இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஆமாம் அந்த அவங்க மகாராஷ்டிரா பூனே தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி இருக்கலாம், கெஸ் தான். மற்றபடி வேறு எந்த கேரக்டர்ஸ் பற்றி பெருசாக சொல்லலை. அண்ட் ஃபைனலி பண்ணது நல்லா இருந்தார். ஒரு செம்ம ஷேடு பார்க்கலாம் போல். அப்புறம் சொன்ன மாதிரி அந்த ஆப்வியஸாக நீ சொன்ன மாதிரி அந்த பக்கம் கட்சத்து போனால் அது வார்ம் டோன் தான். அது எல்லாமே கலர்ஸ் நீ சொல்ல எல்லோ ரெட்டு இதெல்லாமே அங்கே வார்மில் வந்துடும். இந்த பக்கம் அவர் இருக்கார் பார்ப்போம். கருப்பு சட்டை போட்டுட்ருக்காரு. எனக்கு அதெல்லாம் நிறையா
ஏதோ ஒரு நம்ம ரொம்ப அனாலிசிஸ் பண்ண முடியாது. ரொம்ப அனாலிசிஸ் இல்லை, எனக்கு ஒரு லுக் வைஸ் வந்துட்டு யுவால ஒரு காக்கா கக்கல் அதெல்லாம் இருந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பேசாம அண்டர் ப்ளே பண்ண அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சது. அதுக்கு ஈக்குவலான ஒரு இது இருக்கும். அதான் அந்த இன்னொரு லுக் இருக்கு, அது செம்ம லுக். அது அந்த இந்த ரகட் அந்த பிளட் ஷெட்டோட அது பார்க்கிறது வந்துட்டு தட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் டைட்டில் நல்லா இருக்கு, ரெட்ரோ. அண்ட் இன்னொன்று இவர் சும்மாவே எல்லாத்தையும் இவர் நம்ம ஊரை குண்டுன்ட்டாருன்னா இவர் கார்த்திக் சுப்ராஜ். அதனால சும்மா டைட்டில் வச்சாலே இவர் வந்து அந்த ஸ்டைலில் தான் அதை வைப்பார். இதில் என்னது ரெட்ரோன்னே பேர் வச்சிட்டாரு. நம்ம இப்போ பழைய காலத்து இது மாதிரி எல்லாமே டைட்டில்ஸும் அப்படி தான் இருக்கும். ஜெகமே தந்திரம் அப்படின்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அடிப்பட்டவங்களுக்கு நல்ல விருந்து கொடுத்த மாதிரி இதுவே விருந்து கொடுத்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ஈகர்லி வெயிட்டிங். சம்மர்னு போட்டாங்க. சரி பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம். எப்படி ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியா பஸ் கூப்பிட்டு போகலாம் கங்குவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா மேடமே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி என்னடா இவங்கள்ட்ட கேட்டால் இவங்களே இல்லை நோ அப்படின்னாங்க. எனக்கு என்னடா சூர்யா படத்துக்கு நான் வலியோட தான் வெளியே வர போறேன்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் இருந்ததுனால நம்ம எதுக்கு போய் சிம்பிளா முடிச்சாங்க. யார் என்னது சூர்யாலாம் எது கிடையாது, எனக்கு யார் படம் தெரிஞ்சு போச்சு. அதனால அதுக்காகவே வேணாம் அப்படின்னு. ஜென்ரலா அவர் ஸ்க்ரீன்ல வர்றதுனாலே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். அதுவும் அதில் வந்துட்டு அவருடைய லுக்ஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் அதுக்கே ஒரு கொஞ்சம் அதுக்கான எக்ஸைட்மெண்ட் இருந்தாலுமே எனக்கு இன்னமும் என்னுடைய உள்மனசு சொல்லிச்சு ஒரு டிசப்பாயின்மெண்டோட வெளியே வர போறேன். அதனால சரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே போய் அடி வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி. அடி போடுன்னு பார்த்தா எல்லாம் ஷேட் ஆயிட்டு வராங்க. என்ன ஆனந்து ஆனந்து செவிட்டு பயலுக்கு காதே கேட்க மாட்டேன். போதும். நான் ஒன்னும் சொல்லப்பா பாவானே, எனக்கு பரிதாபமா தான் இருந்தது கொஞ்சம். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் ஒரு படம் இருக்கு. ஒரு படம் தான் இருக்கு, ஹெச் வினோத் படம். அவங்க பாவம் ரொம்ப நேரமா யாரடா நீங்க சொல்றீங்கன்னு இருக்கோம் அவங்களுக்கு. கடைசியில தலைவன் வந்து தளபதி ஃபேன். அது அந்த ஒரு படம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் நல்லா பெரிய வில்வா வாங்கியிருக்கீங்க. ஆப்வியஸாக அது வந்து சீட்டாவோட படைப்பு, அதனால எனக்கு நான் இன்ட்ரெஸ்டடே இல்லை. ஒரு அனுபவம் இருக்குது, பயங்கரமான அனுபவம் இருக்குது. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அனுபவம் இருக்குது எனக்கு. சொல்லிட்டு போய் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பாமிச்சா இதோ வந்துட்டேமான்னு ஒரு இது விட்டாங்க. நான் அங்கேயே செத்துட்டேன். அதுக்கப்புறம் எந்த படமும் நான் பார்க்கறது இல்லை. நீ இது பார்த்து தானே தியேட்டரில் தலைவர் படம் அண்ணாத்த பார்த்து தானே தீபாவளிக்கு ஃபேமிலியோட கூட்டு போய் உட்கார வச்சோம். தலைவர் படம் கூட்டு எங்க அப்பா அசியஸ்மா திட்டாரு. சரி ரொம்ப பேசக்கூடாது. சேனல் ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு வீடியோ போய்கிட்டு இருக்கு. இல்ல நானா ஓப்பனா யோசிச்செல்லாம் என்னது பயந்து பரிதாபப்பட்டு அடிக்கூடாதுலாம். எல்லாருமே ஸ்ட்ரைட்டா அடிக்கிறாங்க. நம்ம என்ன ஒரு இருக்கதான் சொல்ல முடியும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலா சூப்பரா செம்மையா இருந்தது. நான் இந்த பிகினிங் நான் எதிரே பார்க்கல. ஒரு மாதிரி என்னடா நான் எடுத்ததுமே அப்படியே சட்னு ஏதோ வரும் அப்படி இப்படின்னு அப்படியே இப்படி வருவார். அப்படியே பயங்கரமாக அப்படியே இங்கேருந்து அப்படியே ஸ்லோ மோஷன் அப்படியே மறைஞ்சிருந்து வருவார்லாம் பார்த்தா அப்படியே அமைதியாக உட்காந்து நான் எடுத்ததுமே லவ் டைலாக். அது இன்னொரு விஷயம். இந்த மாதிரி நேரத்தில் அது ஒரு ஃபஸ்ட்டு எல்லாம் பார்க்க போகிறாங்க என்னடான்னு போய் பார்த்தா எடுத்தது லவ் டைலாக். ரொமான்ஸ் எமோஷனலான டைலாக் வச்சுருக்காங்க. எங்களெல்லாம் சமாதானப்படுத்ததான். அண்ட் அந்த நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாமே எல்லா கேரக்டர்ஸும் நல்லா ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு நம்பலாம். ஸோ நம்ம ஊருக்கு டொரண்டோ விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர். சொல்ல வேண்டியதுங்க கடமை, சொல்ல வேண்டியது தலையெழுத்து. எல்லா யூடியூபர்ஸும் தலையெழுத்து. அவங்க பாவம் எல்லாத்துலேயும் எவ்வளோதான் கேட்பாங்க. நான் ஒன்றும் சொல்லி தான் ஆகணும். ஏதோ ஆரம்பிச்சிருக்கோம் சொல்கிறோம். ஓகே, அதனால போதும் இதோட